Hello students, welcome to Nice One Max. This is Malathi. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்ஸில் எக்ஸசைஸ் 2.3ல 4th சம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். லாஸ்ட் டைம் நான் வீடியோ அப்லோட் பண்ணப்போ ஒரே ஒரு வியூஸ் தான் போச்சு, ஆனால் அதை யாருமே பார்க்கல. ஏன் பார்க்கலன்னு எனக்கும் தெரில. நான் தேங்க்ஸ் சொல்லனால பார்க்கலையா இல்லை நிஜமாலுமே உங்களுக்கு டைம் இல்லையா அதுவும் தெரில. ஆனால் நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறது யாருக்காக அப்படின்னா, இந்த சம்பளம் எனக்கு சுத்தமாக புரியவே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்காக அப்லோட் பண்ணுறேன். இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்ருக்கீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் திஸ் வீடியோ அண்ட் ஷேர் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம சம்குள்ளே போகலாம். சால்வ் 3x - 2 கான்கிரண்ட் 0 mod 11 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம என்ன தான் கண்டுபிடிக்க போகிறோம்? எக்ஸோட வேல்யூ தான் கண்டுபிடிக்க போகிறோம். எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு கான்கிரண்ட்டுக்கு இந்த பக்கம் இருக்கிறத லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டு வரணும். ஸோ 3x - 2 - 0 ஈக்குவல் டு 11 டைம்ஸ் ஆஃப் கே அப்படின்னு வச்சுக்கலாம். மேம் எந்த நம்பர்லேருந்து 0 மைனஸ் பண்ணாலும் அதே நம்பர் தானே வரப்போகுது. கரெக்டு, அதே நம்பர் தான் வரப்போகுது. ஆனால் ப்ரொசீஜருக்காக எழுதினேன். 3x - 2 ஈக்குவல் டு 11k. இப்போ நம்மளுக்கு என்ன வேணும்? எக்ஸ் தான் வேணும். ஸோ அப்போ அந்த 2 வேணாம் இல்லையா? அந்த -2 வேணாம், அந்த பக்கம் கொண்டு போனால் என்னவாயிடும்? +2 ஆகிடும். 3x ஈக்குவல் டு 11k + 2. இப்போ 3x which is equal to 11k + 2ன்னு இருக்குது. எனக்கு என்ன வேணும்? இந்த எக்ஸ் தான் வேணும். இந்த 3 வேணும். கரெக்டாக அப்போ 3 நான் இந்த பக்கம் கொடுத்துரும். அப்போ x which is equal to 11k + 2 divided by 3. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? கேக்கு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி எக்ஸை கண்டுபிடிக்க போகிறோம். when k which is equal to 1ன்னு இருந்தால் x which is equal to 11 + 2 13 divided by 3 வந்து ஹோல் நம்பரை கிடைக்குமா? கிடைக்காது. அப்போ நான் என்ன பண்ணுறேன்? k which is equal to 2ன்னு போடுறேன். அப்போ எக்ஸோட வேல்யூ என்னவா இருக்கும்? 11 × 2 + 2 divided by 3. 11 2s are 22. 22 + 2 24. 24 divided by 3 is possible. 8 3s are 24. ஓகேவா? இப்போ நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் நம்பர் கிடச்சிச்சு. whenever k which is equal to 2 x வேல்யூ என்னவா இருக்கும்? 8ஆக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்து நம்ம நம்பரை எப்படி கண்டுபிடிப்போம்? மறுபடியும் இதை போட்டே கண்டுபிடிக்க மாட்டோம். என்ன பண்ணுவோம்? இது கூட +3 ஆட் பண்ணுவோம். ஏன் +3 ஆட் பண்ணுவோம்? பிகாஸ் டினாமினேட்டரில் +3 அதாவது 3 அப்படிங்கிற நம்பர் இருக்குது. இதுக்கான ரீசன்ஸை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் கடைசியாக மறுபடியும் சொல்கிறேன். அப்போ k which is equal to 5ன்னு போடுறப்ப எக்ஸோட வேல்யூ என்னவாக இருக்கும்? இங்கே ரஃபாக போடுறேன். 11 5s are +2 divided by 3. 11 5 வந்து என்னது? 55. 50 + 5 + 2 வந்து 57. 57 divided by 3 போட்டிங்கன்னா 1 3s are 3, அப்புறம் 9 3s are. அப்போ என்ன வரும்? 19 அப்படின்னு வரும். ஓகேவா? அடுத்து k which is equal to 8 + 3 போடுறீங்க. அப்போ 11 8 + 2 divided by 3. 11 8s are 88. 88 + 2 90. 90 divided by 3 30. So x which is equal to 30. இப்போ நம்ம என்னென்ன வேல்யூலாம் கண்டுபிடிச்சிருக்கோம்? எக்ஸோட வேல்யூ வந்து 8 19 30 அப்படின்னு போயிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சம்மை முடிச்சிடறோம். நான் இங்கே ஒரு ஸ்டெப் சொன்னேன். +3 ஏன் ஆட் பண்ணுறோன்னு ஸ்டெப் சொன்னேன். அதுக்கான ரீசன் சொல்கிறேன். இது நீங்கள் எக்ஸாமில் எழுதணும்னு அவசியம் இல்லை. நம்மளுக்கு ஆல்ரெடி என்ன தெரியும்? x which is equal to 11k + 2 divided by 3 அப்படின்னு தெரியுமா? இதில் இந்த 11k + 2 divided by 3ல இந்த k கூட தானே நான் +3 ஆட் பண்ண சொன்னேன். அப்போ 11k + 3 divided by +2 divided by 3. ஓகேவா? அப்போ 11 உள்ள மல்டிபிள் பண்ணுங்க பார்க்கலாம். 11k + 33 + 2 divided by 3 அப்படின்னு ஆகிடும். இப்போ இந்த 11kவையும் இந்த 2வையும் மட்டும் வெளியே எடுத்துருங்க. 11k + 2 divided by 3 + 33 divided by 3. இந்த நம்பர் 3ஆல் டிவைட் ஆகும். நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணியாச்சு? ப்ரூஃப் பண்ணியாச்சு. 33 divided by 3ங்கிறது நம்மளுக்கே தெரியும். கண்டிப்பாக இது டிவைட் ஆகும்னு. அப்போது எப்போல்லாம் நான் k கூட 3 ஆட் பண்ணுறனோ அப்போல்லாம் எனக்கு வந்து என்ன ஆகும்? இந்த ஹோல் எக்ஸும் 3ஆல் டிவைட் ஆகும். நான் உட்காந்து கண்டுபிடிக்க தேவையில்லை. ஸோ அதனால் நான் 3 + 3 + 3ன்னு ஆட் பண்ணிக்கிட்டேன். அவ்வளோதான் இந்த சம். இது வரைக்கும் எழுதுனா போதும். இதுக்கு மேலே உங்களுக்கு வேறு எதுவும் ஸ்டெப்பெல்லாம் கேட்க மாட்டாங்க. ஹோப் இந்த சம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வேறு என்னென்ன சொல்லணுமோ அதெல்லாம் சொல்லிட்டேன். ஓகே, பை பை ஸ்டூடெண்ட்ஸ்.